இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான கால விட எனக்கு அன்பானவர்களே, சபைகளில் ஆண்டு விரும்புகிற ஒரு வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை வாலிபர் மத்தியில். ஆகவே தானியேல் 1 வாசிக்கும் போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். எவ்வளவு அருமையான வாழ்க்கை பாருங்கள். வாலிபர்கள் ராஜாவின் ஆகாரம் எப்படி யோசித்து பாருங்கள். ராஜாவின் ஆகாரம் நினைக்க முடியாத ஆகாரம். யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி எப்படி யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் முன்பாக தானியேல் இருக்கிறார். பாபிலோனிலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு போன வாலிபர்களில் சிறந்த வாலிபர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அவளை பிரசிடன்ட் ஜெயிலில் போட்டார்கள். ஆனால் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் முன்பாக அந்த ராஜா முன்பாக வாலிபர் நிற்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். ஜெயிலில் இருக்கிற அருமையான தானியேல் தன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். இந்த சரீரம் தேவனுக்கு, இந்த சரீரம் என்ன உண்டாக்கின கர்த்தருக்கு, இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஸ்மோக் பண்ணுகிறார்கள், பலவிதமான தகாத காரியங்களை பாவங்களை செய்துவிட்டு இந்த சரீரத்தினால தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். இன்றைய உலக வாலிபர்கள், சபைக்குள்ள வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த நாட்களில் வாலிபர் எப்படி இருந்தார்கள்? வைராக்கியமாக இருந்தார்கள், சரீரத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள், பசுத்தம் வைத்துக் கொண்டார்கள், தீர்மானமாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்கள், குற்றமற்ற வாழ்க்கையில் இருந்தார்கள் வாலிபர்களை. ஆகவே தேவன் பயன்படுத்தினார். என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சபையின் வாலிபர்களே, இதை கேட்கிற வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அருமையான காரியம், நீ குற்றமற்றவனாயிருந்து தேவ சபையில் ஜெபிக்க பொழுது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பழைய நாட்களிலே தானியேல் ஜெயிலில் இருந்தாலும் கூட சாதாரண ஆகாரம் இல்லை, ராஜாவின் ஆகாரத்தை வெறுத்தார், திராட்சை ரசத்தை வெறுத்தார். நாம் இன்னைக்கு வெறுக்கிறோமா? ஸ்மோக் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ட்ரக்ஸ், ஆல்கஹால், தேவன் விரோதமான பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் தேசத்தில் எழுப்புதல் கிடையாது, சபையில் எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் வர வேண்டுமானால் வாலிபர்கள் தேவை. அந்த வாலிபர்கள் குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும். உன் ஒப்பு கொடுப்பாயா குற்றமற்ற வாழ்க்கைக்காக? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த வாழ்க்கையில இருக்கிறபடினால் உன் சரீரம் குற்றமற்ற சரீரமா இருந்து ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுப்பார். உன்னை கொண்டு ஆயிரக்கணக்கான வாலிபர்களை தேவன் பக்கமாய் திருப்பார். சபையில எழுப்புதலை கட்ட உண்டு பண்ணுவார். வாலிப தம்பி, உன்னை ஒப்பு கொடுப்பாயா? குற்றமற்ற வாழ்க்கை வாசித்து பாருங்கள். தானியேல் 1:8 வாசித்து பாருங்கள். அது படிக்கும் போதுமே சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு, ஒரு அபிஷேகம் இறங்குறது போல காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை அப்படியாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, தானியேலை போல இந்த கிருபை நாட்கள் வாரிகளை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். குற்றமற்ற வாழ்க்கை, பாவத்தில் விலகி ஓட, ஆண்டவரே உலக சாபத்தை விலகி ஓட, ட்ரக்ஸுக்கு வாழ்க்கை விலகி ஓட, பொல்லாத பாவத்தை விலகி ஓட வாலிபர்களை பக்கமாய் திருப்பும்படி ஜெபிக்கிறோம். நீர் ஆயத்தப்படுத்தும். வாலிபரை கொண்டு சபையில் எழுப்புதலை தாரும். வாலிபர்களை குற்றமற்ற வாழ்க்கையில நீங்க திருப்பிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் மீது அபிஷேக வல்லமை இறங்கட்டும். வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சபைக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.